வணக்கம் நண்பர்களே! நான் தான் உங்க யூனி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க கார்டனை சுத்தி காட்டப் போறேன். சோஃபியாக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதோ பாருங்க, மழை பெஞ்சு எங்க கார்டன்ல எப்படி புல்லெல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம், நானும் சோஃபியாவும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஓகே, ஓகே. சோஃபியா வந்துட்டா. வா சோஃபியா, வா, வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சோஃபியா. என்னை பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். யூனியோட கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு, நானே யூனி சாரா 3 பேருமே கிளாஸ்மேட் அண்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. சாரா வெளியில் போயிருக்காடி. ஸோ நம்ம 2 பேரும் தான். ஓகே, அப்படியா? சரி, ஓகே. எங்கள் அம்மா நீ ஏதோ வெத்தலை ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், அது பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வெத்தலையை காட்டுடி. ஆமா சோஃபியா, இந்த மழையில எங்க வீட்டு வெத்தலை செம்ம பெருசா வளர்ந்துருக்கு. வா வா, அதை நான் காட்டுறேன். ஓகே ஓகே யூனி. எனக்கு டச் மீ நாட் பிளான்ட்டை காட்டு ஃபஸ்ட்டு, நான் அதை தான் பார்க்கணும். சரிடி, காட்டுறேன்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் வீட்டு கார்டனில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சோஃபியாவும் நானும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ், நானும் யூனியும் சேர்ந்து நாங்கள் இந்த கார்டனை சுற்றி பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பிளான்ட் என்ன பிளான்ட்னா மணி பிளான்ட் வந்திருக்கும். இதோ பாருங்கள், மணி பிளான்ட்டு இந்த மழையில் எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு பசுமையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. எல்லாருக்கும் வீட்லேயும் வச்சுருப்பீங்க மணி பிளான்ட்டு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏய் சோஃபியா, இங்கே வாயேண்டி. யூனி வந்துட்டேன் யூனி. மணி பிளான்ட்டா? எங்கள் வீட்லேயும் தான் இருக்குது மணி பிளான்ட்டு. ஆனால் உங்கள் வீட்டில் நல்லா பச்சை பச்சைன்னு பசுமையாக இருக்குது, செம்ம க்ரீனாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பிளான்ட்டு. சோஃபியா, மணி பிளான்ட்டை பார்த்து நில்லுடி. இங்கே பூச்சி அட்டையெல்லாம் நிறைய மேய்ஞ்சிட்ருக்கு, ஏதாவது கடிச்சிட போது சாத்து நில்லு, சரியா? என் பின்னாடியே வா, நான் வெத்தலை செடி காட்டுறேன். மணி பிளான்ட்டும் வெத்தலையும் பக்கத்தில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். மச்சி, நீ சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே இதில் ஒன்று இருக்குது. என்னது? ஸ்னெயிலுப்பா, நத்தை தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யூனி, இங்கே பாரு, இங்கே ஒரு ஸ்னெயில் இருக்கு, இருங்க நான் எடுத்து காட்டுறேன். ஆமாம், குட்டி நத்தை. இங்கே பாரு யூனி, குட்டி நத்தை. ஐய, செமையாக இருக்கு. இந்த நத்தை என்ன பண்ணலாம், இந்த நத்தையை வச்சுக்கிட்டு? ஓகே, இந்த நத்தை இதில் நவுற தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நத்தையை நம்ம இதுலேருந்து எடுத்து, அப்பா ஒட்டிக்கிச்சு. ஓகே, எடுத்து நம்ம இந்த மணி பிளான்ட்டில் வச்சிடலாம். நவுறுதான்னு பார்ப்போம். நவுறுது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தெரியுதா? நத்தை லேசாக மூமெண்ட் கொடுக்குது. சோஃபியா, நத்தை கிட்டலாம் விளையாடாத, அது பாம்புக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகும், பார்த்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வெத்தலை செடி கிட்ட தான். இந்த பாருங்கள், மணி பிளான்ட்டும் வெத்தலை செடியும் பக்கத்தில் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டும் நான் ஹைட்டாக பெருசாக க்ரோ ஆகிட்டுனா நம்மளும் வளருவோம்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சுருக்கோம். நான் சொல்லலை, எங்கள் வீட்டில் பெரிய வெத்தலை டார்க் க்ரீன் கலரில் இருக்கும்னு சொன்னேன். இதோ பாருங்கள், இந்த வெத்தலை தான் எவ்வளோ டார்க் க்ரீனாக பசுமையாக இருக்குது பாருங்கள். சோஃபியா, சீக்கிரம் வா. மச்சி, என்ன மச்சி இது? வாழை இல்லையா இல்லை வெத்தலையா? இவ்வளோ என் ஹைட்டுக்கு இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது. அடாடா, ஐயோ, என்னடி இவ்வளோ பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வாழை இல்லையா இல்லை வெத்தலையா மாதிரி தெரியலையே. எல்லாத்த விட இந்த கீழே இருக்கையில தான் செம்ம ஹைட்டு, என் ஹைட்டுக்கு இருக்கு யூனி. அதுவும் நீ சொன்ன மாதிரி டார்க் க்ரீனில் இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்கள், லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் 2 இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி லைட் க்ரீன் வெத்தலை இருக்குது. யூனி, உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கு யூனி இந்த கலர் வெத்தலை. இங்கே பார்த்தீங்களா, நானும் யூனி ஒன்றா வெத்தலையில் படுத்துக்கலாம் மாட்டேக்கா, அவ்வளோ பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குது. யூனி, இங்கே வாயேன், உன்கிட்ட ஒன்று காட்டுறேன். உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இங்கே ஒரு வெத்தலையை நான் பார்த்துருக்கேன், அது லைட் க்ரீனில் இருக்குது. இங்கே வா, இங்கே வா. இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் வந்தால் தோ பாருல. இங்கே பாருங்கள், யூனி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது தானே இந்த வெத்தலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சோஃபியா, பார்த்து பத்திரமா என்னை பிடிச்சிக்கோ. இதுதான் எங்களோட கார்டன். இதை பாருங்கள், துளசி இலை இருக்குது, வெத்தலை இருக்குது, வேப்பலை இருக்குது, நிறையா இருக்குது. பாம்பு பூச்சி கூட இருக்கும். பாருங்கள், இந்த மழையில் எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
அப்படியே கண்ணை மூடி காக்காலாம் கத்துது பாத்தியா சோஃபியா? கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக காக்கா குயிலெலாம் கத்தும். ஆமாயா அப்படிதான் கத்துது. ஃப்ரெண்ட்ஸ், நான் யூனி வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த பிளான்ட்டு தான். என்ன பிளான்ட் பார்க்குறீங்களா? டச் மீ நாட் தொட்டா சினிகி. இங்கே பாருங்கள், நான் டச் பண்ணுறேன். வாவ், எவ்வளோ அழகாக க்ளோஸ் ஆகுது தெரியுதா? இதுக்காகவே தினைக்கும் யூனி வீட்டுக்கு வருவோம். அதுவும் மழை காலத்தில் நிறையா இருக்கும். இதுதான் டச் மீ நாட் ஃப்ளவரு. இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த சைடு இருக்குது. ஓகே, இந்த சைடு புதுசாக இப்போ தான் பச்சையாக ஒன்று வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம இதையும் டச் பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் ஆகிடு. வா, செம்மையாக க்ளோஸ் ஆயிடுச்சுல. இது பேர் டச் மீ நாட். தமிழில் வந்து தொட்டா சினிங்கி. செம்மையாக இருக்கும்ப்பா. இங்கே பாருங்களேன், செம்ம பசுமையாக இருக்குல்ல. மழை டைமில் தான் யூனி வீடு சூப்பராக பசுமையாக இருக்கும். அட ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சோஃபியா சொன்ன மாதிரி எங்கள் வீட்டை சுற்றியுமே டச் மீ நாட் பிளான்ட் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஜாலியாக அதை டச் பண்ணி விளாடுவோம். சரி சோஃபியா, இங்கே வா, இன்னொரு இடம் காட்டுற, செம்மையாக இருக்கும். சோஃபியா, இதுதான் எங்களோட பிளேஸு. நாங்கள் ஈவினிங் ஆனால் இங்கே தான் விளாடுவோம். பாரு, இந்த ட்ரீயில் தான் வந்து ஊஞ்சல் கட்டி நான், சாரா, குட்டியால் 3 பேரும் செம்மையாக விளாடுவோம். இந்த இடம் இப்போ மழையால் நாங்கள் க்ளீன் பண்ணல, அப்படியே கிடக்கு. சம்மர் டைமில் விளாடுவோம். அதை விட இது வந்து என்னன்னு பார்த்தியா? இது என்னன்னு சொல்லு பார்க்கும். மச்சி, எனக்கு இது ஏதோ ஒரு மரமாச்சு, என்னது ஞாபகம் வரலையே. சொல்கிறோம் மச்சி, இது வந்து நாங்கள் விளையாட்டு தனமாக போட்டோமா, அதுலேருந்து முளைஞ்சது. இது என்னன்னு தெரியுதா? லெமன் ஜூஸை குடிச்சிட்டு தூக்கி போட்டோம், அப்படியே லெமன் வளர்ந்துருக்கு. அண்ட் தென் பல்லாங்குழி விளாண்டோம் புளியாங்கோட்டையை வச்சு, அப்புறம் புளியாங்கோட்டையை தூக்கி போட்டோம். ஸோ இந்த மலையில் அது அவ்வளோ வளர்ந்துருக்குது பாரு, தெரியுதா இல்லையா? இது ஆக்சுவலி வந்து புளியா மரம். இந்த பாருங்க, அவ்வளோ கொட்டை இங்கே போட்டோம். ஸோ அந்த இடம் மட்டும் அழகாக வளர்ந்துருக்கு சோஃபியா. இதை பாருங்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. புளியாங்கொட்டை அப்போ போட்டோம், மலையில் அழகாக செடி மாதிரி வளர்ந்துருக்கு. மச்சி, என்னடி சொல்கிற? புளியா மரமா? ஆமாம், இந்த லீஃபெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆமாம், அது எப்படி இவ்வளோ வளையும்? இரு மோந்து பார்க்குறேன். ஆமாம், இலை புளியா இலை தான். செம்ம சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிறோம் பார்த்தீங்களா? நானும் சோஃபியாவும் கொஞ்ச நேரம் ஜாலியாக படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறோம். அப்படியே எங்கள் கேமராவை மேலே கொட்டு போகிறோம் பாருங்கள். உண்மையானுமே இது வந்து புளியா மரம் தான், புளியாங்கொட்டையில் வளர்ந்த இலை தான். இங்கே பாருங்கள், சோஃபியாவுக்கு ஆச்சரியம் தாங்கலை. அழகாக காடு மாதிரி அந்த இடம் மட்டும் செம்மையாக வளர்ந்துருக்குல்ல, சூப்பர். மச்சி, என்ன எனக்கு முதல்ல ஏதோ கடிச்சிச்சுடி பூச்சி. ஐயோ, கழுத்தை கடிக்குது. என்னாடி ஒரு பூச்சி கடிக்க தாங்க மாட்டியா? ஐயோ, ஆமாடி என் கையில் கடிக்குது இந்த பூச்சி. சீ, போ. ஐயோ, போக மாட்டேங்குது. ஐயோ, ஹெட்செட் வேற விழுந்துச்சு. அப்பாடா, பூச்சி போயிடுச்சு. அச்சச்சச்ச, முதல்ல அந்த இடத்த க்ளீன் பண்ணும். ஹெட்செட் வேற கீழே விழுந்துச்சு. ஐயோ, காஸ்ட்லியான ஹெட்செட்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கேன்னு தெரியுறீங்களா? அதை மேலே உட்காந்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சோஃபியா அங்கே ஏதோ உத்து பார்த்துட்டு இருக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் உங்களை அங்கே பார்க்குறேன். பாய், see you.